மக்களே, வெல்கம் டு பிஒய்என் மூவி ரிவ்யூ தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காதலிக்க நேரமில்லை படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின். ஸோ 2 பேரும் வேறு வேறு விதத்தில் அவங்க ஃபியான்சி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தில் குறிப்பாக சொல்லணுன்னா மியூசிக் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மியூசிக்குங்க. மியூசிக் ஏஆர் ரஹ்மான் போட்டு பிரிச்சிருக்காரு. படம் சூப்பராகவே பார்த்திங்கன்னா மியூசிக் இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கங்கே வர அந்த பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் யோகி பாபுவும் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார். ஸோ அவங்க 2 பேருமே இந்த படத்தில் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்காங்க. யோகி பாபு அங்கங்கே பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இல்லை அவங்க நித்யா மேனன் ஃபேமிலியில் சில காமெடியெல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் அங்கங்கே அடல்ட் காமெடி மாதிரி வந்துட்டு போவோம். மற்றபடி படம் பார்த்திங்கன்னா அந்த காமெடி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கிடையாது. படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ் யாருன்னா நித்யா மேனன். நித்யா மேனன் தாங்க இந்த படத்தில் பெரிய பாசிட்டிவ். அவங்க ரோலை அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் என்னென்னா, ஜெயம் ரவி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போய் ஒரு இடத்துல ஸ்பெர்ம் ஃப்ரீஸ் பார்த்திங்கன்னா பண்ண போவாங்க. ஸோ அங்கேருந்து டெஸ்ட் பேபி மூலிமா நித்யா மேனன் பேபி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் சில பல பிரச்சனைகள் வருது. அதுக்கப்புறம் அந்த அம்மா யார் அப்படின்னு கேட்குறான். அந்த பையன் கேட்குறான், எனக்கு அப்பா யார் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட நித்யா மேனன் கிட்ட கேட்குறான். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி லைஃப்பில் இந்த ஸ்பெர்ம் டொனேட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, அவங்க ஃபியான்சி அவங்கள விட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து மீட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழித்து நித்யா மேனனும் அதுக்கப்புறம் ஜெயம் ரவி ஒன்று சேர்ந்தாங்களான்றது அந்த படத்தோட கதை. இந்த கதையோட ஃப்ளோ எப்படி போகுதுன்னா, ரொம்ப மெதுவாக போகுதுன்னே அப்படியே சொல்லாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா கோரியோகிராஃப் இந்த படத்தில் நல்லா இருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா இந்த படத்தில் பெரிய பாட்டுக்கெல்லாம் ரொம்ப செலவு பண்ண மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இருக்காது. குறிப்பாக சொல்லணுன்னா எல்லாமே அங்கங்கே இப்போ சாங்ஸை கூட அங்கங்கே வந்துட்டு போதே தவிர எல்லா சாங்குமே பார்த்திங்கன்னா ஓரளவு கேட்குற மாதிரி இருக்குங்க. படத்தோட ஃப்ளோவை அந்த சாங்ஸ் அஃபெக்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் சில சம்டைம்ஸ் என்ன தோணுன்னா, என்னடா கதை இவ்வளோ மெதுவாக மூவ் ஆன் ஆகுதுன்னு தோணும். பார்க்குற ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, பார்க்குற வியூஸ் எல்லாருக்கும் சரி, கதை ரொம்ப ஸ்லோவான மாதிரி தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் கதை அந்த ஒரு சின்ன பையன் வருவாங்க, அங்கேருந்து ஒரு கதை ஒரு மூவ் ஆன் ஒரு டேக் கிடைக்குது. அதுக்கப்புறம் படம் ரொம்ப ஸ்மூத்தாக போய் அந்த பையனுக்கு ஒரு ஃபுட்பால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பையனை ஜெயம் ரவி எப்படி கை பிடிச்சாரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக நிதானமாக நிறுத்தி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, ஜெயம் ரவி மியூசிக்கு, அதுக்கப்புறம் கோ ஆக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைரக்டர் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த ப்ராஜெக்டை ரொம்ப நல்லா பார்த்திங்கன்னா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, ரொம்ப கதை மெதுவாக நவரும். அதுதான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவாக எனக்கு பட்டது. மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ்னு குறிப்பாக சொல்கிறதுக்கு நிறைய கிடையாது. பட் இந்த படம் ஒரு 18+ மேலே இருக்கிறப்ப அடல்ட்டு பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் இந்த படம் சின்ன குழந்தைங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ 18+ இயர்ஸ் இந்த படத்தை போய் தாராளமாக போய் தேட்டரில் பாருங்கள். ஒன் டைம் பார்க்கலாங்க. தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான மூவி தான். ஸோ இந்த படத்துக்கு நான் எத்தனை ஸ்டார் தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நான் 5க்கு 3.5 ஸ்டார் கொடுக்கலாங்க. அதாவது சாலிடாக 3.5 ஸ்டார் கொடுக்கலாம். காரணம் என்னென்னா, இந்த படத்தோட கதை, அதுக்கப்புறம் இது பண்ண ப்ராஜெக்ட், அதாவது ரொம்ப போர் அடிக்காமல், ரொம்ப ஏண்டாயப்பா அப்படி தேட்டரில் உட்காந்துருக்கோன்ற ஃபீல் இல்லாமல் படத்தை கொண்டு போய் நல்லபடியாக முடிச்சிருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப், அந்த டீமுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்ங்க. படம் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மூவிங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ மக்களே.